ஸோ நெறைய விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தா, அதுக்குன்னு ஒரு குறியீடுகள் வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குறியீடுகளும் அந்த விஷயத்த குறிக்கிற மாரி. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்தா, மருத்துவத்துறைக்குன்னு ஒரு குறியீடு வச்சிருப்பாங்க. ஒரு ஹை ஹாஸ்பிட்டல் வச்சா, அந்த கண்ணுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஈவன் ஆம்புலன்ஸ் கூட இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்குமே வந்துட்டு குறியீடு அப்படின்னு இருக்கு. அந்த குறியீடு எவ்வளோ முக்கியம்? ஏன் அந்த குறியீடுகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க உலக அளவுல? அதாவது குறியீடுகள்னு சொல்லும்போது நம்ம சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சிம்பல் நம்ம கம்பெனிக்கு ரெப்ரசன்ட் பண்ற சிம்பல்ன்றது அது வேற. மத்தபடி பொதுவா உலகத்துக்குடைய ஆன்மீக குறியீடுகள் அப்படின்றத வச்சு தான் நம்ம பெரிய துறைகளுக்கெல்லாம் அந்த மாரி சின்னங்கள தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறதுலாம் ஆன்மீக குறியீடு தான். ஆன்மீக குறியீடு தான். சரிங்களா? இப்ப ஸ்வஸ்திக் எடுத்திருக்கீங்கல்ல, ஸ்வஸ்திக்ன்றது நம்ம எல்லார் வீட்லயும், எல்லா கம்பெனிஸ்லயும், கடைகள்லயும் பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திக்க நம்ம மஞ்சள்ல வந்து வரைஞ்சு வச்சு ஒரு பூஜை பொருளாக வச்சிருப்போம். ஆயுத பூஜை அப்ப தான் அத பார்ப்போம். மத்தபடி அத ஒரு ஓரமா வந்து வச்சுட்டு லாபம்னு எழுதி வச்சுருவோம் அவ்வளோதான். அந்த ஏதாவது பூஜை பண்ணும்போது தான் அது வந்து நம்ம போவோமே தவிர, அதுவரைக்கும் அத நம்ம பார்க்குறதே கிடையாது. எதுக்காக அந்த சிம்பல் வந்துச்சு? அதே மாரி வந்து கடுஷியஸ் அப்படின்னு ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா? இப்போ அந்த பாம்பு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க மாரி, ஒரு ஊசியில சுத்திக்கிட்டு இருக்க மாரி, அது வந்து இந்தியா மெடிக்கல் அசோசியேஷனோட சிம்பலா பார்த்திருப்பீங்க. அதுவும் வந்து கடுஷியஸ் அப்படின்றவர் வந்து ஃபார்ம் பண்ணது அது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பல்ல ஒரு சிம்பல் அது. அது மாரி வந்து சிங்கத்தோட முகம், பிரமிடு, ஒரு கண்ணு வச்ச பிரமிடு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இல்லுமினாட்டி சிம்பல்ஸ்லாம் வேற சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டீஸ்க்கு வந்து அந்த சிம்பல வந்து அவங்க உருவாக்கி யூஸ் பண்றாங்கன்னா, அந்த குறியீடுல எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பவர் இருக்கும். கண்டிப்பா. லோகோஸுக்கு வந்து சிம்பல்ஸுக்கு வந்து நெறைய பவர் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம அது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆறாவோட டெவலப்மென்ட்க்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய ரைட் பிரெயின ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து சிம்பல்ஸ் இருக்கு. ஏன்னா சிம்பல்ஸ் அப்டின்னாவே நீங்க கண்கள் மூலியமா தான் பார்ப்போம் இல்லையா? கண்கள் மூலியமாக பார்க்கக்கூடிய விசித்திரமான, சிக்கலான குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரைட் பிரெயின ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓ! ஓகே. இப்போ பெரிய ஆலயங்கள், நான் சொல்றது பெரிய ஆலயங்கள்ல வந்து கருவறை என்பது ஒரு இடத்துல இருந்தாலும், கொடிமரம்ன்ற ஒரு இடம். இந்த 2 விஷயத்துக்கு தான் நம்ம வந்து மெயினா வந்து முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா, இந்த ஆலயம் அப்படின்றதுனா ஒரு கருவறைய சுற்றி இருக்கக்கூடிய பல ஏக்கர்ல இருக்கக்கூடிய மதில் சுவர்கள், இல்ல மண்டபங்கள்லாம் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கிரிப்சர்ஸ் நெறைய ஓவியங்கள்லாம் தீட்டியிருப்பாங்க இல்லையா? நெறைய கல்லுல ஸ்கிரிப்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? செதுக்கியிருப்பாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான குறியீடுகள் அதுல பார்க்கலாம். அதுல நெறைய வந்து ஒரு ஜங்கிளா இருக்கிற மாரி, ஒரு புதிர் கிடைக்காத மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். இத நீங்க எத்தன முறை அந்த ஆலயத்துக்கு போயி அந்த செவர பார்த்தாலும், அந்த சித்திரங்கள பார்த்தாலும், அந்த குறியீடுகள பார்த்தாலும் புதுசாவே தெரியும்.